நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன ஜெயில அடிச்சானே அவனா? அவனே தான். அவனுக்கும் அமருக்கு என்ன பிரச்சனை? பூஜாவும் பசுபத்தியும் காலேஜ் மேட்ஸ். பூஜாக்கு எப்பப்ப அமர் மேல கோவம் வருதோ அப்பப்ப பசுபத்தியை ஏவி விட்டுருவா. இதுல என்னன்னா மலர் தான் பாவம். மறுபடியும் அவள் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் அந்த பசுபதிக்கு ஃபோன் பண்ணி உன்கிட்ட பேசுனீங்க வானா வரவே மாட்டேங்கிறான். அவன் வரலனா என்ன, நான் போய் பேசுறேன். எஸ் செல்வி, ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்கு, அதை நேர் பண்ணிட்டு வரேன். இனிமே மலர் வாழ்க்கையில அவன் குறுக்கிடவே மாட்டான், நான் பாத்துக்கிறேன். திலீபன், என்ன இது? நீங்க போய் பேசி மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். வரட்டும், அதையும் பார்த்துருவோம். செல்வி, மெஸ் வைக்க இடம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு இருக்கேன். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அந்த பசுபதியும் பார்த்துட்டு வந்துடுறேன். திரும்பியும் தகராறு ஆரம்பிச்சிடும். அம்மா, பசுபதி நல்லவன் அம்மா, நீ ஒன்றும் தப்பா நினைக்காத. இதுல உங்க முடிவே மாத்திக்க மாட்டீங்களா? எல்லாரும் நல்லவங்க. யாப்பா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமில்ல? யாரு? நம்ம சேம்ஸ் தான். அவன் நடமாட்ட அந்த செலி வீட்டு பக்கம் தெரியுதாப்பா? சேம்ஸ் குழந்தைக்கு செல்விதான் ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கா. நினைச்சேன் என்னடா நரி அம்மனமா போகுதேன்னு. அவன் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே அவன் இந்த பக்கம் காணான். அவன் சென்டிமெண்ட்ல வீக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டான்டா. அவனோட பிள்ளைக்கு அவன் ரத்தம் கொடுத்ததுனால எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டானா? செல்ல பிள்ளை, என்னப்பா? அந்த ஜேம்ஸை போட்டு. இல்லப்பா, பட்டு பட்டு முடிவு எடுக்கிற பையன் நம்ம பையப்பா. இந்த ஒட்ட வைக்கிற வெள்ளம் இங்கே வேணாம். துரோகம் பண்ணுறது யாராக இருந்தாலும் அவனை தூக்கிட வேண்டியது தான். மன்னிப்பே இல்லையா? நம்ம தொழிலில் மன்னிப்பே கிடையாது. துரோகம் பண்ணுறது நீ நான் யாராக இருந்தாலும் போய் சேர வேண்டியது தான். ஜேம்ஸு, பாண்டிய உன்னை தீர்த்துக்கிட்ட சொல்லிட்டாரு. என்னாச்சு ஜேம்ஸ்? முடிஞ்சு போச்சுமா. என்ன முடிஞ்சு போச்சு? தெரிஞ்சிடுச்சுமா, நான் தான் உளவாடின்னு தெரிஞ்சு போச்சு. பாண்டியன் கண்ணு வச்சுட்டான். இனிமே அவ்வளவுதான். இப்ப நான் இங்க நிக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியும். அப்ப வாங்க போலீஸ்க்கு போலாம். இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன். பேசி? வேண்டாம்மா, வேண்டாம். நான் எடுத்த கத்தி என்னையே குத்த போகுது. நான் தயாராயிட்டேன். எது நடந்தாலும் ஏத்துக்க தயாராயிட்டேன். என் குழந்தைக்காக, என் குழந்தைக்கு உயிர் கொடுத்த உங்களுக்காக. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ஜேம்ஸ். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பண்ணல, சம்பளத்தை வாங்கணும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் குடும்பத்தை நீங்க தான் காப்பாற்றணும்.
பாவமா என் பொண்டாட்டி. அவளுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அவங்க கஷ்டப்படாம நீங்க தான் பாத்துக்கணும். ஜேம்ஸ், என்ன ஜேம்ஸ் இது? நான் வர்றேன். ஜேம்ஸ், நினைவு இருக்கா? திலீபன். அன்னைக்கு நீ அடிச்ச உடனே திருப்பி அடிக்கலைங்கிறதுக்காக என்ன கோழைன்னு நினைச்சிட்டியாடா? நிறைய ரணங்களை பார்த்தாச்சுடா. அதனால அது ஒன்றும் பெருசா தெரியல. அன்னைக்கு நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணிருந்தா நீ நினைச்சு வந்தது நடந்திருக்காது. செல்விக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும். அதனால தான் நான் பேசாம இருந்தேன். நீ கொடுத்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்ட. எவ்வளவு ரத்தம் தெரியுமா? ரத்தத்தோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? செக். நாம ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா நம்மள மத்தவன் அடிக்கும் போது எப்படிடா ஃபேஸ் பண்ண முடியும்? நீ என்ன அடிக்கிறதும் நான் உன்னை அடிக்கிறதும் நம்ம ரெண்டு பேரையும் மத்தவன் அடிக்கிறதும் என்னடா வாழ்க்கை இது? செக். வலிக்குதா? வலிக்குதா? வலி எல்லாருக்கும் பொதுவானதுடா. அது ஏழை பணக்காரெல்லாம் பார்க்காது. எல்லாருக்கும் வலிக்கும். வேணாண்டா, இந்த அடிதடி வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். வீடு தேடி போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியே, அங்க இருக்கிறது என் சொந்தக்கார பொண்ணு மலர். அவ கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு நீ அந்த அமரை ஒண்ணும் பண்ணக்கூடாது. நீ பூஜாக்காக பண்ற, நான் மலருக்காக பேசுறேன். யாரும் யாரையும் அழிச்சு வாழ முடியாதுடா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அடிக்கு அடி பதில் இல்லடா. ரத்தத்துக்கு ரத்தம், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இது இல்லடா வாழ்க்கை. இது வாழ்க்கை இல்ல. மன்னிக்கணும். மன்னிக்கிறவன் தான்டா மனுஷன். அந்த ஏரியாவுக்கு இனிமே நீ வரக்கூடாது. மலர் கஷ்டப்படக்கூடாதுடா. அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன். ஞாபகம் வச்சுக்கோ.
ஏன்டா இங்கே வந்த? இல்லடா, நான் எங்கே இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடா. பேசாம பாண்டியனை பார்த்து மன்னிப்பு கேட்டலான்னு. டேய், அந்த ஆளெல்லாம் மனுஷனாடா, போட்டு தள்ளிடுவான்டா. வேணாடா, போடா போடா முதல்ல. டேய் போடா முதல்ல, இங்கேருந்து போடா. டேய் ஏன்டா நம்மள காட்டி கொடுத்த நாயே அவனுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? டேய் அண்ணே, சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்டுண்ணே, டேய். விட்டுருண்ணே. டேய், வேண்டாண்ணே. அவனை பிடிக்கடா. டேய் வந்து கொண்டிரா புடா. டேய் புடா. டேய் புடா 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 புடா. புடா டேய் வாங்கி எடுத்து போறியா? இங்க வரானே விட மாட்டோம். மாட்டடா டேய். டேய் புடா. குட் மார்னிங். என்ன ரெண்டு பேருமா வந்திருக்கீங்க? உள்ள வாங்க, பேசலாம். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா மேடம், ஸ்டாஃப் எல்லாம் வேலைக்கு வராம வெளியிலேயே கூட்டமா நின்னுகிட்டு இருக்காங்க மேடம். ஏன் ஏன் என்னாச்சு சொல்லுங்க. ஸ்டாஃபுக்கெல்லாம் இன்னும் சம்பளம் போடல மேடம். நான் போட வேண்டாம்னு சொல்லலையே. நீங்க போட வேணாம்னு சொல்லல மேடம். அமர் சார் செக்ல சைன் பண்ண மாட்டேங்கிறாரு, அதனால பேங்க்ல பணம் டிராப் பண்ண முடியல. அமர்கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியதானே? அதானே உங்க டியூட்டி. கேட்டேன் மேடம், அமர் சார் கிட்ட செக் எடுத்துட்டு போனவே தூக்கி வீசுறாரு. இது ஏன் சார் என்கிட்ட சொல்லல? இத நான் சொல்லி உங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லல மேடம். என்ன சார் பேசுறீங்க? இப்ப உங்களால அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல்ல? சம்பளம் வாங்கி தானே அவங்க வீட்டு வாடகை கட்டணும், குடும்ப செலவை கவனிக்கணும். நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதனால வேலை செய்யறவங்க பாதிக்கப்படக்கூடாது சார். அவங்க கஷ்டப்பட்டா யார் கசிங்கம் சொல்லுங்க? தாமரை, தப்பு பண்ணவனை விட்டு இவங்களை திட்டு இருக்க நீ? ஆமா, செக் புக்ல கையெழுத்து போட மாட்டேன் அவன் எப்படி சொல்லலாம்? சார், இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேலரி கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். போங்க. தாமரை, நம்ம உடனே ஆபீஸ் போனாதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். நீ சீக்கிரம் கிளம்பு.
ஏய், இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? ஏன்? துக்கம் இருந்தா தூக்கம் வராது நிரஞ்சன். என்ன என்ன துக்கம் உனக்கு? நல்லபடியா பெத்து கொடுக்கணுமே உன் பிள்ளைய உன்கிட்ட. ஏய், என்ன பிரிச்சு பேசுற? ஏன் பிள்ளைய எங்கிட்டயா? நம்ம பிள்ளடி. ஆ, இந்த மாதிரி டைம்ல பயப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு பயப்படுறவங்கள நான் பார்த்ததில்ல, அதுவும் நீ. ஏய், குழந்தை பெற்றுக்கணுங்கிறது ஆசை, கனவு, சந்தோஷம், ஏக்கம். ஏய், இது ஒரு தவண்டி, இதுக்கு போய் இப்படி பேசுவாங்களா? சரி, இப்போ உனக்கு என்ன பயம்? இன்னும் 7 மாசம்தான். என்ன 7 மாசம்? ம், எல்லாமே எல்லாத்துக்கும். ஏய், குழந்தை பெற்றுக்கிறது தானே சொல்ற, அது சந்தோஷமா சொல்லேண்டி. எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஏய், ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நீ எல்லாத்தையும் பொடி வச்சே பேசிட்டு இருக்க. எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. தூங்கு. ம், நிரஞ்சன், ம், நான் உன்னை நேசிக்கிறேன். என் தேசத்தை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன். நானும் தான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, நிம்மதியா தூங்கு. தூக்கத்தில் எதுவும் பெறாத்தாத. தூங்கு. என்னோட நேசம் உனக்கு பெனாத்துற மாதிரி இருக்கா நிரஞ்சன்? ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் சொன்னது வேற. ம், இப்போ நீ தூங்கணும், அவ்வளவுதான். ம், தூங்கு. குட் நைட். நிரஞ்சன், நான் என் தேசத்தை நேசிக்கிறத விட ஒன்னு அதிகமா நேசிக்கிறேன்டி. ம், நிம்மதியா தூங்கு. பேப்பர் பேப்பர் பேப்பர். ஹலோ, இனிமே இங்கே பேப்பர் போடாதப்பா. ஏன்? வீட்டில் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. விஜய் எங்க? எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்க போயிருக்காங்க? யோ போயா, உனக்கு தேவையில்லாத விஷயம். சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு. யோ, என்னையா நடக்குதுங்க? என்ன விஜய் அவங்க அப்பாவை கடத்திட்டாரா? எங்க வச்சிருக்கீங்க அவளை? ஏய், என்ன மரியாதை இல்லாம பேசுற? உனக்குலாம் என்னடா மரியாதை கட்டி கிடக்குது? ஏய் ஏய், பேப்பர் மேல கை வைக்காத. ஏய், ஏய், என்னடா சட்டையில முடிக்கிற? ஏய், சொன்னா கேட்க மாட்டே நீ. போடா. ஏய், மேல கை வைக்கிற. என்னடா லுக்கு விடுற? போடா போ.
என்னடா பாக்குற போடா. ஏய் இருக்குடா உனக்கு. ஓகே சரி ஓகே உட்காருங்க. உன்னை சொல்லலப்பா, நீ அதை சொல்லு. இளைவு வந்திருக்காங்க. சரி நான் அப்புறம் பேசுகிறேன். சொல்கிறோம்ல. சொல்லுங்க. என் தம்பி பிரபஞ்சன். ஹலோ சார். பாண்டியனோட பொண்ணு விஜயும் என் தம்பியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கு? தெரியல சார். அவங்க அப்பாவே அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறதா ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னான். நான் அவளுக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணேன், பட் என்னால் ரீச் பண்ண முடியல. அந்த நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? முடியும் சார். சொல்லுங்க. 98410 75524. இந்த நம்பர் எந்த ஏரியாவில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சிடலாம், கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் ஃபோன் ஆனில் இருக்கணும். இந்த ஃபோன் தான் ஆஃபில் இருக்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அடுத்த வாட்டி அந்த பொண்ணு உங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் சார். பாண்டியனுக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசம். அதனால அந்த பொண்ணை வச்சு நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சிடுவோன்னு பயந்து தான் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிருப்பான். அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி சார்? ரொம்ப நல்ல பொண்ணு சார். அடிதடி வெட்டு குத்துன்னு முரட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்கிற அந்த ஆளுக்கு எப்படி இவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நிறைய தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், கண்டிப்பாக அந்த பொண்ணு அந்த கும்பல்ட்டு தப்பிச்சுருவா. என்ன என்ன பேசுகிறோன்னு வேடிக்கை பார்க்குறீங்களா? போங்க. அக்கா, நான் வேணும்னா மாமாட்ட பேசி பார்க்கட்டுமா? அவர் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாரு, நீ கொஞ்சம் பேசாம இரு. தூக்குப்பா தூக்குப்பா தூக்குப்பா. ஏய், இப்ப எங்க கிளம்பிட்ட? இந்த ஏரியால ஆஸ்பத்திரி இல்ல, 3 மைல் தூரம் போடுவான். வெளியே போலீஸ் வர தேடிட்டு இருக்குப்பா. செல்ல புள்ள, இது என் செல்ல புள்ளடா, இது என் தங்கடா, என் உயிரா, இது என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. போடா. இருப்பா, நம்ம பார்க்காத காயமா பசியில இருந்திருக்கு. அது கொஞ்சம் ரத்தம் போனது, புள்ளைக்கு மயக்கமாயி போச்சு. கொஞ்சம் பச்சையில இருந்து கட்டினா சரியா போகும். வெளியே கிளியே போய் மாட்டிக்க போறோம். நீங்க யாரு வர வேணாண்டா, என் புள்ளடா, இது என் உயிரா. தங்கம், நான் இருக்கேன் தங்கம். பச்சாலைய வச்சு கட்டான பச்சாலைய உயிரா, இது போனா நீங்கள குடுப்பீங்களா? இந்த நாய் எனக்கு தேவையில்லடா, என் பிள்ளைய நான் காப்பாத்திக்கிறேன். விஜய், நான் இருக்கேன். விஜய், விஜய் அப்பா இருக்கேன்டா, கவலைப்படாத. அண்ணே, நம்மளும் போலானே, மாட்டினாலும் பரவாயில்லண்ணே. டேய், அவன் முரணுடா, 100 பேருக்கு சமம். அவன் பாத்துக்குவேன். நம்ம குறுக்க விழுந்து கெடுக்காம இருந்தா சரி. ஏட்டா, இதெல்லாம் பாத்துக்க கூடாது. இதுல வேற ஒன்னே நான் பாக்குறேனா?
டாக்டர் டாக்டர் ஹலோ, யார் நீங்க? ஹலோ மிஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு? டாக்டர், என் புள்ள, என் உயிர் டாக்டர். வயசு திமிரில் அவ கையை அவளே அறுத்துக்கிட்டா. கட்டுப்பட்டு காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். இது சூசைட் கேஸுங்க. முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. டாக்டர், போலீஸுக்கு போறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உங்க காலை பிடிச்சி கெஞ்சரை காப்பாத்துங்க. முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் என்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்னங்க, முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க. மரியாதை என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, ஒன்னு கொண்டு ஜாக்கிரதை. என்ன பாப்பா, லைன் கிடைக்கலையோ? கனெக்ஷன் இருக்கிற ஃபோனை உங்ககிட்ட விட்டு போனா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உங்கள் ஒப்பனாச்சே நான், அதனால கனெக்ஷனை கட் பண்ணி போட்டு தான் போனேன். வெய், வா போகலாம். இருங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை டாக்டர், கூட்டிகிட்டு போகிறேன். பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிடுமன்ற பயத்தில் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேன். மன்னிச்சிருங்க டாக்டர், ரொம்ப நன்றி. பணம்லாம் வேண்டாங்க, நீங்கள் புறப்படுங்க. இல்லை டாக்டர், எனக்கு எதுவுமே தர்மத்துக்கு செஞ்சா பிடிக்காது. இல்லை வேண்டாங்க, வாமா. ரொம்ப நன்றி டாக்டர். சரி, புறப்படுங்க. என்னம்மா? நான் அப்பாவை பார்க்கணும். அப்பா வந்துருவாரு. எப்பமா வருவாரு? நாளைக்கு வந்துருவாரு, படுத்துக்கோ. இல்ல, நான் அப்பாவை இப்பயே பார்க்கணும். ஐஷு, நான் சொல்றேன்ல, அடம் பிடிக்கூடாது. அப்பா நாளைக்கு வந்துருவாரு, படுத்துக்கோ, தூங்கு. கண்டிப்பா வந்துருவாரு. நான் சொல்லல, வந்துட்டான் பத்தியா? ஏய், திறந்து விடுப்பா. ஏய், எழுந்துடா. ஏய், ஒழுங்கா நில்லுங்கடா. டேய், ஏப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல? ஒண்ணுமே பேசாம போற. மாட்டிக்குவேன் நினைச்சியோ? அப்படிலாம் நினைக்கலண்ணா, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். பாண்டியன்டா. பா, என்ன நம்பி ஒரு கூட்டமே இருக்குது விஜய். எல்லாத்தையுமே அப்படியெல்லாம் உடனே விட்டுற முடியாதுமா. எல்லாவனுக்கும் குடும்பம் இருக்குது. எல்லா குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். கொஞ்ச நாள் டைம் கொடு.
எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாத. அவனை பார்க்காம இருக்க முடியலையோ? காதலே இல்லைன்னு இப்போ சொல்றேன், இது காதல் இல்லை. அப்புறம் ஏன் கையை வெட்டிக்கிட்ட? எனக்கு உங்களை பிடிக்கலப்பா. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நான் செத்துருவேன். இன்னைக்கு கோர்ட்டுக்கு யாரையா போறா? வடிவேல் சார். ரவுண்ட்ஸுக்கு ராமு சார். போய் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காம சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க. யோ சார், நீ போய் அந்த பாலனை தெருமுனையில் நிற்க சொல்லு. ஓகே சார். நண்பா மூத்தவர் வந்திருக்காங்க. என்ன ஜிஜே, மறுபடியும் உங்களை அடிச்சிட்டாங்களா? எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அடிக்கிறானுங்க. வீட்டில் சண்டைனா அதை இங்கே காட்டுறானுங்க. இதுதான் லேட்டஸ்ட். எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கு போல இருக்கு. குழந்தைங்க பாவம் உங்களையே நினைச்சு ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எப்போ முடியும்? நீங்க எப்போ வருவீங்க? எனக்கு என்னவோ இவங்க என்ன வெளியே விடுவாங்கங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்கானுங்க. பதில் சொல்ல முடியாத கேள்வியா கேட்டுக்கிட்டே போறானுங்க. நான் பொய் சொல்லணும்னு எதிர்பார்க்குறானுங்க. நான் எப்படி சொல்லுவேன்? அப்புறம் உண்மை உண்மை எப்படி வெளியே வரும்? எப்படியாவது என்ன குற்றவாளியாக்கணும்னு கங்கடம் கட்டிட்டு திரியிறானுங்க. ஏதோ ஒரு கேசட், ஆடியோ கேசட், அதில் என்ன மாதிரி ஒருத்தனை மிமிக்ரி பண்ண வச்சு அதை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துருக்கா செல்வி. அதை வச்சுட்டு கார்னர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது என்னோட கிரகம் விதி எழுதியிருக்கு, போட்டோம். ஆனால் இப்போ அதை உங்ககிட்ட போட்டு காட்டி அமர் நம்பின மாதிரியே நீயும் அதை நம்பிட்டேன்னா அப்புறம் யார் இருக்காங்க எனக்கு? அதான் பயமா இருக்கு. நான் நம்புவேனா? எனக்கு உங்களை தெரியும் ஜிஜி. நான் இருக்கேன் உங்களுக்காக. நான் உங்களை நம்புறேன். அது போதும். அந்த காத்தலிங்கன்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் இருந்தாலும் பிரச்சனை, செத்தாலும் பிரச்சனை. இப்போ அவனோட சாவு கொலையா தற்கொலையான்னு இவங்க சந்தேகப்படுறாங்களாம். அதுவும் கண்டுபிடிக்க முடியல. எதுலேயுமே கிளாரிட்டி இல்லை தவிர. ஆனால் என்ன சித்திரவதை பண்ணுறதுல மட்டும் நல்ல தெளிவாக இருக்காங்க. இது நாகேந்திரன் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன்னு சொன்னானே, கொடுத்துட்டேன்னா பேங்க்கில் போட்டியா? சரி, நீ இங்கே எதுக்கு? கிளம்பு, பசங்களை பார்த்துக்க. அப்பா இல்லாமல் வீடு வெறிச்சோடி இருக்கும். பத்திரமா இரு. நீ இனிமேல் தைரியமாக இருக்கணும். ஏன்னா நீ அடுத்த தடவை வரும்போது நான் இருக்கேனோ இல்லையோ. என்ன சொன்னீங்க? நீ அடுத்த தடவை வரும்போது நான் உயிரோடு இருக்கேனோ இல்லையோ. ஏன் ஜிஜி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன என்ன சொல்றது? நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன நடக்குது சொல்லுங்க ஜிஜி. அப்பதானே நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முடியும். என்ன கேட்டாலும் பதில சரியா சொல்ல மாட்டேன்றீங்க. எப்படி வர வைக்கணுமோ நாங்க அப்படி வர வச்சுக்கிறோம். என்ன பண்ண போறீங்க? ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். ஷாக் ட்ரீட்மெண்டா? கரண்ட்டே இல்லாமல் நீங்கள் எத்தனை பேருக்கு ஷாக் கொடுத்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். மிஸ்டர் நாகேந்திரன்,
திஸ் இஸ் டூ மச். திஸ் இஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ். நான் என்ன மாடா இல்லைன்னா மனுஷனா? நீங்கள் மற்றவங்கள மாடு மாதிரி தானே சார் ட்ரீட் பண்ணீங்க, மனுஷ மாதிரியா ட்ரீட் பண்ணீங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். செல்லுக்குள்ள வச்சு என் புருஷனை கொலை பண்றதுக்கு பிளான் பண்றீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க, வெளியில போங்க. அதான் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? மேடம், அவரை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஒரு தப்பான மனுஷனை நீங்க நம்புறதால நாங்க நம்ப முடியாது. தப்பான மனுஷன் நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? கோர்ட் சொல்ற வரைக்கும் யாரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அவர் குற்றவாளியா இருக்கலான்ற ஆங்கிள் தான் அவரை இங்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம். அவர் உண்மையை சொல்லட்டும், நாங்க ஏன் டார்ச்சர் பண்ண போறோம்? அவர் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு அது அவர் வாயில இருந்து வர வரைக்கும் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அவர் அநியாயமா கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. சத்தம் தேவையில்லாம சத்தம் போடக்கூடாது. வரணும், பார்க்கணும், போகணும். இது என்ன உங்க வீடா? சாப்பிட்டியா? டைமுக்கு கொடுக்குறாங்களா? தண்ணி அடிப்பியா? உன்னோட பிரச்சனை எனக்கு தெரியும். உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்க, அதுவும் எனக்கு தெரியும். நீ யார்? உன்னோட பேக்ரவுண்ட் என்ன? செல்விக்கு உனக்கு இருக்கிற சம்பந்தம் எல்லாமே எனக்கு தெரியும். ஜிஜேக்கு உனக்கு இருக்கிற சம்பந்தம் கூட எனக்கு தெரியும். நீ எனக்கு உதவி செஞ்சேன்னா நான் உன்னை காப்பாத்துறேன். உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன். இதை பாரு, மற்றவங்க மாதிரி நான் கிடையாது. நம்புனா உயிரை கூட கொடுப்பேன். நம்மள சாவு. நீ இந்த பில்டிங் விட்டு வெளியே போக முடியாது. உன்னை என் ஆளுங்க கொன்னுடுவாங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். தேங்க்ஸ். நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். எப்போ என் குடும்ப குழந்தைன்னு யோசிக்க ஆரம்பிச்சனோ அப்பவே முடிஞ்சு போச்சு. நான் எல்லாருக்கும் எதிரியாயிட்டேன். ஆண்டவர் லிங்கம் தெரியுமா? தெரியும். காத்தலிங்கம் தெரியுமா? தெரியும். கொன்னுட்டீங்களா பாவிங்களா? அப்பாவி மனுஷன். தம்பி என் மேல உயிரை வச்சிருந்தா அந்த மனுஷன் எப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களா? காத்தலிங்கத்தை கொன்னுட்டாங்களா? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? தெரியாதுங்க. எனக்கு அவங்களுக்கும் உள்ள கான்டாக்ட் எப்பவும் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன காலி பண்றதுக்கு அவங்க தேடிட்டு இருக்காங்க. துரோகம் பண்ணியா? பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடினேன். அது மற்றவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கி என்ன பலியாக்க தேடிட்டு இருக்காங்க. அந்த ஜிஜே எவ்வளவு பணம் கொடுத்தான்? அதெல்லாம் மேலெடுத்த டீலி. என்னால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளோ நான் வாங்கினேன். மேலிடம்னா யாரு? பாண்டியன். அவனை நான் பார்க்கணும். முடியாது. அவன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அவங்க பழைய இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அவன் எங்க போனாலும் சரி, நீ இங்கே இருந்தே போன்ல ட்ரேஸ் பண்ண. நான் அவனை மீட் பண்ணணும். மீட் பண்ண முடியுமா? நான் வேணா ஒரு நம்பர் தரேன், நீங்களே ட்ரை பண்ணுங்க. யாரோட நம்பர் அது? செல்லப்புள்ள.
ஹலோ, யார் பேசுறது? செல்லப்புள்ள. நான் தான். நீ யாரு? I want to see you. I want to meet you immediately. I don't mind wherever you are. I'll come and meet you. It's very urgent. Very urgent, Chellapulla. It's because of my pop's life. His life is in danger. It's at stake. Please try to understand me. யோ இரியா, என்னையா வேணும்? I want to meet you. தமிழ்ல சொல்லி தொலையா. நான் உங்களை சந்திக்கணும். சந்திக்கலாமே, இன்னைக்கே சந்திப்பா. எங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.